ஹரி ஓம். என் பேர் கிருத்திக் சாய். இன்று சங்கடா சதுர்த்தி. சங்கடாஹர சதுர்த்தின்னு எதுக்கு பேர் இருந்துச்சு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். சங்கடா ஹர சதுர்த்தி, அதுலயே அதோட பொருள் இருக்கு. சங்கடம் அப்படின்னா துன்பம், ஹர அப்படின்னா நீங்கிறது, அப்புறம் சதுர்த்தி அப்படின்னா பௌர்ணமி அடுத்து வர 4வது நாள். இப்போ நான் உங்களுக்கு சங்கடா சதுர்த்தியின் வரலாறு கதை சொல்ல போறேன். அந்த காலத்துல தேவர்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்களாம். எல்லாரும் உதவி கேட்டு சிவபெருமான் கிட்ட போனாங்களாம். சிவபெருமான் சொன்னாங்களாம், என் மகனாகிய விநாயகரை சதுர்த்தி அன்று வழிபட்டால் உங்க கஷ்டம்லாம் தீர்ந்துரும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதேபடி தேவர்கள் எல்லாரும் சதுர்த்தி அப்ப விநாயகருக்கு விரதமிருந்து வழிபட்டாங்களாம். அப்புறம் அவங்க கஷ்டம்லாம் தீர்ந்துருச்சான். இந்த நாளை ஞாபகம் வச்சுக்கதான் நம்ம எல்லா மாசமும் சங்கடா சதுர்த்தி அப்படின்னு அந்த விழாவை கொண்டாடுறோம். அதனால நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளையாருக்கு இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலில் சதுர்த்தி அன்னைக்கு அருகம்புல் மாலை வாங்கி தந்தா ரொம்ப நல்லது. விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேல முகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, குணாநிதியே குருவே சரணம், குணாநிதியே குருவே சரணம், குறைகள் களைய இதுவே தருணம், குறைகள் களைய இதுவே தருணம், விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேல முகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேல முகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. தொடர்ந்து என்னோட வீடியோஸை பார்க்கணுன்னா ஸ்ரீ சாய்ஸ் பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.